ஓம் ஸ்ரீ குருவே சரணம். நாளை 23/8/2026 ஞாயிற்றுக்கிழமை கூடிய மூல நட்சத்திரம் வருகிறது. ஆவணி மூலத்திலே சிறந்த மூல நட்சத்திரம் என்னவென்று கேட்டால், ஆவணி மாதத்தில் வளர்பிறையில் வருகின்ற மூலமானது பல முறை வந்தாலும் ஒரு முறை சிறப்பாக இருக்கும். ஞாயிறு என்பது சூரியனுக்கு உள்ளது. சூரியனையே விழுங்கிய ஆஞ்சநேயர் உங்களுக்கெல்லாம் தெரியும். ஆகையினால் சர்வ சக்தி படைத்த ஆஞ்சநேயருடைய அற்புதமான திரு அவதார நட்சத்திரமே மூல நட்சத்திரம். இப்படிப்பட்ட மூல நட்சத்திரத்திலே நவ வியாகிருத பண்டிதரான ஸ்ரீ ஆஞ்சநேய மூர்த்தி அவதாரம் செய்தார். அப்படிப்பட்ட இடமே அங்கே பலிபீடத்திலே, மப்பேடு சிவாலயத்திலே, சிங்கீஸ்வரர் சுவாமி ஆலயத்தினுடைய பலிபீடத்திலே உட்கார்ந்து தனது வீணா கானத்தை இசைக்கின்ற காலமும் நாளை முழுவதும் தினமும் அங்கே வருகின்றார். ஆனாலும் நாளைக்கு அவரவர்கள் வேண்டுதல், நம்பிக்கை, ஈடுபாடு அதற்கு தகுந்தாற்போர் அவருடைய தரிசனங்கள் பல விதங்களிலே கிடைக்கும். இசைக்கலையில் சிறந்து விளங்க வேண்டும் என்று விரும்புபவர்கள், இசை பயிலும் மாணவர்கள், குழந்தைகள், பெரியவர்கள், பாட்டு கச்சேரி நடத்தி கொண்டு இருப்பவர்கள், உலகம் புகழும் பெரிய மேதாவிகளாக இருக்கின்ற சகல இசைக்கலைஞர்கள், மேளம், தாளம், நாதஸ்வரம், ஹார்மோனியம், கஞ்சிரா, மிருதங்கம், இப்படி தபேலா போன்ற இசை கச்சேரி நிகழ்த்துகின்ற இசை அன்பர்களெல்லாம் நாளைக்கு ஒரு முறையாவது அங்கே சென்று குறைந்தது ஒரு 24 நிமிடமாவது உங்களது சேவை கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஆஞ்சநேயரை தரிசிக்க வேண்டும் என்று எத்தனையோ பிரார்த்தனைகள் நடக்கின்றது. காரிய சித்திகள், வெற்றிகள் நடைபெறுகின்றது. இருந்தாலும் அவர் பிறந்த நாளை, மனிதன் பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுகின்றோம். ஆனால் மனிதனுக்கு ஒரு நாள் இறப்பு உண்டு. சதா சர்வகாலம் சிரஞ்சீவி என்கின்ற ஒரு அற்புத வரத்தை பெற்றவர் ராமராலும் சீதையாலும் பல கோடி மகான்களாலும் தேவாதி தேவர்களாலும் புகழ்கின்ற ஆஞ்சநேயர் ஏன் அப்படி பெற்றார் என்றார், தனது தாய் அஞ்சனாதேவி பெரும் தவம் இருந்து வரம் இருந்து பெற்ற மூல நட்சத்திரம் ஆவணி மாதம் வர வேண்டும் என்று ஏங்கி தவித்தாளாம் ஒரு யுகத்திலே. இன்றும் ஆஞ்சநேயர் இந்த பூமியிலே தான் இருக்கின்றார். ராமருடன் வைகுண்டம் செல்வதில்லை என்பது அவருடன் கேட்ட பணிவின்படி, அவர் விருப்பப்படி ராமரே அனுமதித்து அங்கே ஆஞ்சநேயரை நீ பூலோகத்திலே இரு, இலங்கையை நோக்கி கொஞ்சம் பார் என்று சொல்லும் பொழுதும் அதற்கும் பணிவான வணக்கத்துடன் சதா சர்வ காலமும் யுகம் யுகமாக ராம் 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 என்கின்ற ராமநாமத்தை மட்டும் ஜெபித்து கொண்டு வருகின்றார். நம்மில் எத்தனையோ பேர் தினமும் ஸ்ரீராம ஜெயம் எழுதுகின்றோம், ராமநாம மகிமையை சொல்லுகின்றோம், அதாவது சீதா வைபவ கல்யாணம் பார்க்கின்றோம், இப்படி ராதா கல்யாணம் பார்க்கின்றோம். இப்படி ராமருடைய சரிதத்தை எங்கே ராமாயணம் புகழ்கின்றதோ அங்கே பார்த்தால் ஒரு இருக்கையில் ஒரு புதிய வஸ்திரம் போட்டு அங்கே ஆஞ்சநேயர் படத்தை வைத்திருப்பார்கள். காரணம், ராமருடைய பெயரை எங்கே ஒருத்தன் சொல்லுகின்றானோ அங்கே ஆஞ்சநேயர் அமர்ந்து காது கொடுத்து தலையாட்டி கை அசைத்து அந்த சப்பளக்கட்டை இசைத்து கொண்டு அப்படி நடக்கின்ற வைபவம்தான் இந்த ராமாயணத்தினுடைய உபன்யாச காலம். நமது பிரம்மஸ்ரீ பாலகிருஷ்ண சாஸ்திரிகள் அப்படி சொல்லுவார் நமக்கு இந்த கலியுகத்திலே. தியாக பிரம்மம் ராமருடைய சரிதத்தை பல விதங்களிலே கீர்த்தனைகளாக 24,000 ஸ்லோகங்களில் உள்ள கீர்த்தனைகளை அப்படியே பாடி ராமருடைய ஹிருதயத்தில் தியாகராஜரும் தியாகராஜருடைய ஹிருதயத்தில் ராமருமாக ஒன்றாக இரண்டர கலந்து அப்படியே தியாக பிரம்மம் என்று இப்பொழுதெல்லாம் பஞ்சரத்ன கீர்த்தனை வெளிவந்ததுக்கு காரணம் தியாக பிரம்மம்.
அவர் பிறந்த நட்சத்திரமும் அவருடைய குடும்பத்திலே நாங்கள் அறிந்தவரை எல்லோரும் ராமருடைய புனர்வசு நட்சத்திரமும் மூல நட்சத்திரமும் பூச நட்சத்திரமும் சேர்ந்து வருகிறது. பூசம் என்ன? லக்ஷ்மணர் அவதார நட்சத்திரம். இப்படி ஒவ்வொன்றிற்கும் ஒரு விசேஷம் இருக்கு. ஆயில்யம் என்ன? அதே கார்கோடகனான ஆயில்யன் இந்த லக்ஷ்மண பரமாத்மா கலியுகத்திலே ஆதிசேஷனாக அவதாரம் எடுப்பதற்கு திப்பிராஜபுரம் அருகில் உள்ள சேஷம்பாடியிலே நமக்கெல்லாம் நடத்தி காட்டிய இடத்தை விஷ்ணுபதி மகா புண்ணிய காலமாக நமது சர்க்குரு சொல்லி காட்டியதை சொல்கின்றோம். இப்பொழுது நாளை நீங்களெல்லாம் மூல நட்சத்திரத்தில் பிறக்கவில்லையே என்றுதான் இயங்க வேண்டும். ஆண் மூலம் அரசாளும் என்பது சொல்வது ஒரு பக்கம் இருந்தாலும், மூலமே ஆண் தன்மை கொண்டது, மூலமே சர்வ வல்லமை கொண்டது, எல்லாவற்றிற்கும் மூல ஆதாரம் கொண்டது மூல நட்சத்திரம். குறிப்பாக மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என்னதான் நமது பக்தி மயம் இருந்தாலும் நலன் தம்பதியை விடவா, அவருக்கும் அந்த சனீஸ்வர பகவான் சிறிது பிடித்து நலனையே மிக மிக வேதனை அடைந்து தெருவுக்கே கொண்டு வந்து விட்டார். இருந்தாலும் தனது சத்திய தர்மத்தை நல தமயந்தி விடவே இல்லை. அதனால்தான் நல சரிதத்தை யார் ஒருத்தர் சொன்னாலும் கேட்டாலும் பார்த்தாலும் படித்தாலும் அந்த சனீஸ்வர பகவான் நலனை தொடுவதில்லை என்று சத்தியம் செய்து கொண்டிருக்கின்றார். அதுபோல ஆஞ்சநேயரை யார் உபாசனை செய்திருந்தாலும் அவர்களிடம் சனீஸ்வர பகவான் மிக அன்பாக நண்பாக நட்பாக பழகி நல்லதை மட்டுமே செய்வார். ஆனாலும் இதற்கு என்ன தேவை? ஆழ்ந்த நம்பிக்கையுடன் கூடிய பக்தி. பிரஜாபதயே ஸ்வாஹா மூலாயே ஸ்வாஹா. இப்படி மூலத்திலே நாளை நடக்க இருக்கின்ற மப்பேடி சிவாலயத்திலே நடக்க இருக்கின்ற மகா ருத்ர யாகமானது மிக சிறப்பாக நடைபெறுவதற்கு இறைவன் அருள் பாலித்து உள்ளான். அப்படிப்பட்ட சிவாலயத்திலே கண்டிப்பாக எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். ஆலயத்தினுடைய எல்லா விதமான நிகழ்ச்சிகளிலும் முழுமையாக பங்கு பெற்று தான தர்மங்கள் செய்வதற்கான ஏற்பாடுகள் கையிலே எடுத்துக்கொள்ளுங்கள். பல சிறுவர்கள் பெரியவர்கள் வருவார்கள். கை கொடுக்கும் பழக்கம் நமக்கு கிடையாது. பை கொடுங்கள். பையிலே மங்கள பொருள்கள், தேங்காய், வெத்தலை, பாக்கு, முகூர்த்த பொருள்களை கொடுங்கள். உங்கள் வீட்டில் நடக்க இருக்கின்ற எத்தனையோ சுப முகூர்த்தங்கள், நல் நிகழ்ச்சிகள், இவற்றிற்கு எந்த விதமான இடையூறும் தடையும் வராமல் அந்த ஆஞ்சநேயர் சர்வ தைரியத்தையும் வீரத்தையும் விவேகத்தையும் கொடுக்கின்ற நல்ல நாளாக ஆவணி மூலத்திலே மலைக்கோட்டையிலே வலம் வருகின்றார் ஆஞ்சநேயர். திருவண்ணாமலையை சொல்லுவார் வாத்தியார், 32 அடி உயரம் ஆஞ்சநேயர் எரிவலம் வந்து கொண்டே இருப்பார் நாளைக்கு. அப்படிப்பட்ட ஆஞ்சநேயர் இங்கே ஒரு பல கோடி அவதாரம் எடுக்க ஒரே நேரத்தில் பல இடங்களிலே தரிசனம் நாளைக்கு நடைபெறுகின்ற நல்ல நாள். இங்கே முப்பேடு சிவாலயத்திலே ஸ்ரீ கார்த்திகேயன் என்கிற அற்புதமான சிவாச்சாரருடைய எண்ணானது தடப்பெற இருக்கின்றது. அவரை தொடர்பு கொண்டு மகா சங்கல்பம் செய்து உங்களது ஜாதகத்திலே நாளில் அர்த்தாஷ்டம சனியாகவும் அஷ்டம குருவாக 8இல் குருவும் இப்படி கால சூழ்நிலை இருந்தாலும் அவற்றில் சில மன சஞ்சலம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கவலை கொள்ளாதீர்கள். வெற்றி உங்களுக்கே வந்து சேரும். 9003278125. மீண்டும் சொல்கிறேன், 9003278125. திரு கார்த்திகேயன் சிவாச்சார் சங்கல்பம் செய்து கொண்டு ருத்ர ஹோமம், அபிஷேக, ஆராதனை, அன்னதானத்திற்கெல்லாம் நீங்கள் எல்லாம் சேர்ந்து ஒற்றுமையாக பலவிதங்களிலே ஈடுபாடு கொண்டு தேவையான பொருட்கள், பூஜை பொருட்கள், தான தர்மத்திற்கு தேவையான பொருள் பண உதவிகளை எல்லாம் இவரை தொடர்பு கொண்டு நீங்கள் செய்து முழுமையாக யாக இயக்கியங்கள் பங்கு கொண்டு அந்த தீர்த்தத்தை வாங்கி கொண்டு வீட்டில் வைத்து உங்களுடைய சுபகாரியத்திற்கு நீங்கள் தயாராகுங்கள். வீட்டிலே
நாளை ஒவ்வொரு வீட்டிலும் உங்களது பூஜை அறையிலே உள்ள இறை படங்களை, சுவாமி படங்களை எல்லாம் நன்றாக புது துணியை கொண்டு துடைத்து எடுத்து பளபள என்று வைத்து மஞ்சள் குங்குமம் வைத்து நாளைக்கு வீட்டை பூஜை அறையை சுத்தமாக வைத்து கொண்டிருந்தால் தரித்திரம் நீங்கிவிடும். மூலப்பொருளான நமது எல்லோருடைய வீட்டிற்கும் தேவையான வாழ்க்கைக்கு முக்கியமான நமக்கு மளிகை கடை பொருள்கள், மஞ்சள்லேருந்து ஆரம்பித்து உப்பு, கடுகு, மிளகு, ஜீரகம், வெல்லம், தானியங்கள் அத்தனையும் கொஞ்சமாவது வாங்கி நாளைக்கு வைத்து கொள்ளுங்கள். இல்லாத ஏழைகளுக்கு பல பேர் ஒன்று சேர்ந்து 5 ஏழை குடும்பங்களுக்கு கொஞ்சம் வாங்கி கொடுத்து அது ஒரு வார காலத்திற்கு வரும் அளவுக்கு செய்தால் ஒரு யுகத்திற்கு உங்களுக்கு தர்மம் உங்களை காக்கும். எத்தனையோ பேர் மூல நட்சத்திரத்தில் பிறந்து ராஜயோகமாக வாழ்ந்தார்கள். எத்தனையோ பேர் அதே மூல நட்சத்திரத்தில் பிறந்து மிகவும் வேதனைப்படுகின்றார்கள். காரணம், தவத்தளவே ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவே ஆகுமாம் குணம் என்கின்ற ஒரு வாக்கின்படி அவரவர்கள் பிறந்த நேரம், காலம், யோகம், கரணம், நட்சத்திரம், அமிர்தாதி யோகங்கள், நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களிலே உள்ள நிலைகள் மற்றும் குடும்பத்தில் செய்த புண்ணியங்கள், பெரியவர்கள் பித்தர்கள் செய்த ஆசிகள் என்னவென்று நீங்கள் நினைத்து பார்த்து இருந்தால் அந்த சந்தோஷம், வருத்தம் இவற்றிற்கான விடைகள் கிடைப்பதற்கு ஆத்ம விசாரம் செய்து பாருங்கள். இப்படி அநேகமாக மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லோரும் கண்டிப்பாக ஒரு இறை நாமத்தை தான் வைத்திருப்பார்கள். அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஏதோ ஒரு சிலர் ஆசைக்காக அழகான பெயர்களை வைத்திருந்தாலும் மூல நட்சத்திரத்தினுடைய காரனுடைய திறமையை யாரும் அவ்வளவு எளிமையாக அசைக்கவே முடியாது. ஆணிவேர் போல இருக்கும், அந்த அஸ்திவாரம் போல் இருக்கும், நிலைத்து நிற்கும். ஆனாலும் நாம் தினமும் நமது கடமையை, தர்மத்தை செய்துதான் தீர வேண்டும். நாளை கோபூஜை முதல் யாக யக்ஞம், ருத்ர பாராயணம், ருத்ர ஹோமம், ருத்ராபிஷேகம் எல்லாமே ஓம் நமோ பகவதே ருத்ராயா இப்படி வேதத்திலே சொல்கின்றது. கைலாயத்தை நாம் நெருங்க முடியாது, இருந்தாலும் கைலாயம் நம்மை தேடி வரும். பல சித்தர்கள் வருவார்கள், யோகிகள், ஞானிகள், மும்மூர்த்திகள், தேவாதி தேவர்கள் அத்தனை பேரும் பல நாயன்மார்களிலே மூல நட்சத்திரத்திலே பிறந்தவர்களும் ஆழ்வார்களில் பிறந்தவர்களும் பல கோடி லோகங்களிலிருந்து மூல நட்சத்திர தேவதைகளும் வருகின்ற நல்ல நாள். உங்கள் வீட்டிலே பாடத் தெரிந்தவர்கள், பெரியவர்கள், வயதானவர்கள், கச்சேரி, உபன்யாசம், நட்டுவாங்கம், பரதநாட்டியம், இசைக்கலையில் உள்ளவர்கள், மேதைகள் அத்தனை பேரும் நீங்கள் கண்டிப்பாக அதில் கலந்து கொண்டு தான் தீர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். காரணம், உங்களுக்கு இந்த கலைகளை கொடுத்த உதவியர் அந்த மப்பேடு சிவாலய சிங்கீஸ்வரர். இங்கே காலை சற்றே உயர்த்தி உந்தி உந்தி என்று சொல்வார்கள். உங்களுடைய வலதுகை நடுவிரல் என்கின்ற பாம்பு விரலை உங்கள் தலை சுழியில் வைத்து உந்தி உந்தி அந்த ஆலயத்தை வலம் வர வேண்டும். 11, 21 அப்படி என்று வயதுக்கு ஏற்றாற்போலும் வலம் வருவது நமது தலை விதியை சரி செய்யும், சமசீர் பண்ணும். இப்படி மூலத்திலே நடக்கின்ற நாளைய ஒரு அதிசய நிகழ்ச்சிகளை நீங்கள் அவரவர்கள் ருசித்து, ரசித்து, பார்த்து, அனுபவித்து எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் அல்லவா? அதற்காகத்தான் இதை பற்றி நமது வாத்தியார் இந்த மப்பேடு சிவாலயத்தை உயர்த்தி சொல்லியிருக்கின்றார். இந்த மப்பேடு அருகிலே உள்ளதுதான் சுத்த புத மகரிஷி தோன்றிய அந்த சாலை முழுவதும் ஆலமரத்தை உண்டாக்கிய இடம். அப்படிப்பட்ட சுதபுத மகரிஷியும் அங்கே வருவார். இன்னும் பல கோடி சித்தர்கள், அகஸ்திய லோகத்திலிருந்தும் சரி, அத்தனை சித்தர்கள் நாளை வருகின்ற நல்ல நாளாக ஆவணி மூலம் எல்லோரும் கொண்டாட வேண்டும். ஒவ்வொரு ஊரிலே உள்ள சிறிய ஆஞ்சநேயர் அனுமார் ஆலயத்திலே வடைமாலை சாத்தி அபிஷேகம் செய்து, வெண்ணையால் அலங்காரம் செய்து, மாதுளை முத்துக்களை பதித்து, சந்தனத்தால் அலங்காரம் செய்து, கையால் அரைத்த சந்தனம், எதையும் கலப்படமான பொருள்களை வாங்காதீர்கள். ஆஞ்சநேயருடைய பெயரை தெரிந்தால் காயத்ரி மந்திரம்
அனுமன் சாலிசா ஓதுவதும். இப்பொழுது உலகெங்கும் ஒரே பயம். எப்படி போவது, என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, எது நடக்குமோ என்று வேதனை பெறுகின்ற பெரியவர்கள், தலைவர்கள், நாட்டை ஆள்கின்றவர்களெல்லாம் ஒரு கவலை இருந்து கொண்டுதான் இருக்கும். அவர்களும் உங்களது பெரும் உதவி என்னவென்றால் இறைவன் கொடுத்ததை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது எமது குருநாதருடைய வாக்கு. இதில் எல்லோரும் தக்க குருவுடன் வந்து அமர்ந்து அத்தனையும் செய்து கொள்ளுங்கள். குறிப்பாக நாட்டை ஆள்கின்றவர்கள், நமது நாட்டை காவந்து செய்கின்ற ஆள்பவர்கள் வேறே, நாட்டை இரவும் பகலுமாக காவந்து செய்து கொண்டிருக்கின்ற காவல்துறையினர் மற்றும் இராணுவத்துறையினர், உயர் அதிகாரிகள், முக்கிய பொறுப்புகளில் கண்ணுக்கே தெரியாத நுண் அறிவு பிரிவில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் வந்து வணங்குகின்ற இடமே மப்பேடி சிவாலயம். அதே கார்த்திகேயன் சிவாச்சியார் நம்பரை மீண்டும் சொல்கிறேன், 9003278125. இவரை இன்றே தொடர்பு கொண்டு உங்களது பெயரையெல்லாம் சேர்த்து கூட்டாக உங்களது முழு குடும்பத்தினுடைய எல்லோருடைய பெயர்களையும் விட்டு விடாதீர்கள். கோத்திரம் எல்லாத்தையும் சேர்த்து சொல்லி முழுமையாக ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை இருந்து தான தர்மங்கள் முடிந்து கடைசியில் காயேன வாச்சா மனசா இந்திரிவா புக்தியா ஆத்மனாபா பிரகிருதே சுபாவாது கரோமி எத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாய இது சமர்ப்பயாமி என்று அங்கேயே கிருஷ்ணார்ப்பணம் செய்துவிட்டு வாருங்கள். எதுவும் என்னுடையது அல்ல, அனைத்தும் உன்னுடையதே. அருளாளா அருணாச்சலா.